யோகி பாபு செந்தில் சேர்ந்து நடிச்சிருக்க குழந்தைகள் முன்னேற்ற கழகம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சமீபத்தில் மறைந்த இயக்குனர் சங்கர் தயாள் இயக்கியிருக்க படம் தான் குழந்தைகள் முன்னேற்ற கழகம். ஜனவரி 24 வெளியான இந்த படத்துல ஒரு முக்கிய கேரக்டர்ஸ்ல யோகி பாபுவும் செந்திலும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சரவணன், சுப்பு பஞ்சு, லிசி ஆண்டனி, கோவிந்தமூர்த்தி, சித்ரா லக்ஷ்மணன் இவங்களும் நடிச்சிருக்காங்க. சாதக பறவைகள் சங்கர் இசையமைச்சிருக்க இந்த படம் குழந்தைகள் உலகத்தை மையமா வச்சு அரசியல் காமெடி படமா உருவாகியிருக்கு. அரசியல்வாதியான யோகி பாபு அவருடைய மனைவி மகன்னு வாழ்ந்துட்டு வராரு. அப்ப வீட்டில் வேலை செய்ய வந்த வடமாநில பொண்ணு ஒருத்தர் கூட தொடர்பு வச்சு இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. 2 ஒய்ஃபுடைய மகன்களுமே ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுடைய மகன் அரசியல்ல அப்பாவை விட பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு எய்மோட எப்பயுமே ஸ்கூல்ல முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி செகண்ட் ஒய்ஃபுடைய பையனும் அப்பாவுடைய வாரிசா அரசியல்ல ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான். 2 பேருமே ஒருத்தரை கீழே தள்ளுறதுக்காக எப்பவுமே சதி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எதிர்காலத்துல இவங்க 2 பேருமே என்னதான் ஆகுறாங்க அப்படின்றது தான் மீதி கதை. யோகி பாபு வழக்கம் போல அவருடைய பாடி லாங்குவேஜ் ஸ்டைலால எல்லாரையும் சிரிக்க வச்சுடுறாரு. ஸ்டூடெண்ட்ஸா இமயவர்மன், அத்வத் ஜெய் மஸ்தான் இவங்க 2 பேருமே அவங்களுடைய ஏஜையும் மீறி ஒரு சூப்பரான ஆக்டிங்கை வெளிக்காட்டியிருக்காங்க. அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவராக வரக்கூடிய செந்தில் அவருடைய அனுபவ நடிப்பால ரொம்பவே அசத்தியிருக்காரு. அதே மாதிரி குழந்தை நட்சத்திரமா இருக்கக்கூடிய ஹரிகா கதாபாத்திரமே ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இன்னொரு அரசியல்வாதியா வரக்கூடிய பஞ்சு சுப்பு ரொம்பவே அமைதியாகவும் ஆவேசமும் காட்டி அவருடைய கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. சித்ரா லக்ஷ்மணன், மயில்சாமி, வைகா ரோஸ், அஸ்மிதா சிங், லிசி ஆண்டனி, வையாபுரி, கும்கி அஸ்வின், சரவணன், சோனியான்னு மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சில சீன்ஸ் லாஜிக்கே இல்லாம இருக்கு. இதுதான் இந்த படத்துடைய மைனஸ்னு சொல்லணும். அதே மாதிரி சங்கருடைய பின்னணி இசை கதையோடைய டிராவல் பண்ணிருக்கு. லக்ஷ்மணன் குமாருடைய ஒளிப்பதிவு இந்த படத்துடைய ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். மொத்தமா அந்த கதையை பத்தி சொல்லணும்னா வாரிசு அரசியல் கதையை போட்டி, பொறாமை, சதி, மோதல்னு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சுவாரஸ்யமா படம் எடுத்திருக்காரு இயக்குனர் சங்கர் தயாள்.